2026 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு ஒரு வழியா. ஸோ டிவிக்கே தான் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா 108 சீட் கைப்பற்றி இருக்காங்க. 108 சீட்டால அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு கட்சி தனித்தன்மையா ஆட்சி அமைக்கணும்னா 118 சீட் வேணும். ஸோ இன்னும் 10 சீட் வேணும். ஸோ 10 சீட்டு தானே, அதெல்லாம் ரொம்ப ஈஸி நினைச்சீங்கன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த 10 சீட் யார் யார்கிட்ட இவங்க வாங்கலாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட வாங்கலாம், விசிகே கிட்ட வாங்கலாம். ஆனா காங்கிரஸும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அவ்வளோ ஈஸியா வந்துரும்னு கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியும் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸா இருக்கு. ஸோ டிஎம்கேவோட நோக்கம் என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த புது கட்சி டிவிக்கு வந்து ஆட்சி அமைக்க கூடாதுன்ட்டு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் இவ்வளவு தரேன், ஸோ நீ என் கூடவே இருந்துரு, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி உங்க கூட தான் அலையன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களையும் பகச்சிக்கணும்ட்டு இவங்க இங்கே இருக்கலாம். சரிப்பா, எனக்கு வந்து காங்கிரஸ் விசிக்கே வேண்டாம், நான் வந்து ஏடிஎம்கே கிட்ட போறேன். ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க ஆல்ரெடி 55+ ஜெயிச்சிருக்காங்க, நான் அவங்க கிட்ட போயிட்டு 10 சீட் வாங்கிக்க போறேன். சரி, நீ அவங்க கிட்ட போற, சரியா? சப்போஸ் அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, 10 சீட் தானே எனக்கு கொடுத்துட்றேன், சிஎம் நான் இருந்துக்கிறேன், டெபுட்டி சிஎம்மா இருந்துக்கோன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கும் அவங்க கிட்ட? எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ட்ரிக்கி சுச்சுவேஷன். அண்ட் உண்மையான பாலிடிக்ஸ் என்னன்னு டிவிகே தலைவர் விஜய் இப்போதான் பார்க்க போறாரு.